பரத்திலிருந்து ஜெயத்தை தந்திடும் பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். நவமான பாஷை நாளெல்லாம் தந்து உயிர்க்கச் செய்பவரே ஸ்தோத்திரம். பரத்தில் இருந்து ஜெயத்தை தந்திடும் பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். நவமான பாஷை நாளெல்லாம் தந்து உயிர்க்கச் செய்பவரே ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. ஆதி திருச்சபையினுடைய உன்னதமான ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல் இறங்கின ஒரு உன்னத அனுபவம். அப்போஸ்தலர் நடபடியை எடுத்து படிக்கும் போதே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் போதே துயோப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, அல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எருசலேமிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும் என்பது சீஷர்களுக்கு கட்டளை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை படிக்கும் போது, அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். இந்த உலக வாழ்க்கையில் விழுந்து போகாமல், கெட்டு போகாமல், பின்வாங்கி போகாமல், ஆண்டவரை விட்டு தூரம் போகாமல், மன வலிமையோடும் உறுதியோடும் தைரியமாய் நிற்பதற்கு தேவன் இந்த கடைசி நாட்களில் நமக்கு தந்தொருளினது ஆவியானவர். பிதாவின் காலம் முடிஞ்சிருச்சு, இயேசு கிறிஸ்துவின் காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இருக்கிறது கடைசி காலம். நம்ம வாழ்க்கையோட முடிஞ்சிருச்சு இந்த உலகம். நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடக்கும். ஆவியானவர், இது கடைசி காலம், இதை நீங்க நல்ல விளைக்கணும். இது ஆவியானவருடைய காலம். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நீங்க விசுவசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் இன்னும் அநேகர் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானம், மன நிறைவு, சந்தோஷம், சபை மக்களிடத்துல நல்ல ஒரு தெய்வீக அன்பு, நேசிக்கிற தன்மை இல்லாத காரணம் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள அவர்கள் வராததுதான் காரணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோன்னு சொல்றாங்க, ஆனால் பேச்சு, செயல்கள், சுவாபம், அவர்கள் கிரியை, அவர்கள் வார்த்தை முழுக்க முழுக்க ஆவியானவருக்கு எதிரிடையா இருக்கிற ஒரு வேதனையான காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் நம்மை சாட்சியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய எந்த முனைக்கு போனாலும் சரி, இந்த உலகத்தினுடைய எந்த மூளைக்கு போனாலும் சரி, ஒருவேளை நம்ம உலக பிரகாரமான ஒரு வேலைக்கு போயிருந்தா இன்னைக்கு நம்ம சவுத் ஆப்பிரிக்காவெல்லாம் போயிருப்போமா? இலங்கை தேசம்லாம் போயிருப்போமா? சிங்கப்பூர்லாம் போயிருப்போமா? எருசலேம்லாம் போயிருப்போமா? மலேசியாவெல்லாம் போயிருப்போமா? கடைசி மஸ்கட் வரைக்கும் நான் போயிருக்கிறேன். அரபு கண்ட்ரி மஸ்கட் வரைக்கும் போயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். மஸ்கட், ஓமன், இந்த நாடுகளுக்குள்ள எல்லாம் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த தேசங்களுக்குள்ள எல்லாம் எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வாய்ப்பை எனக்கு உண்டு பண்ணி கொடுத்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு அதை தான் சொல்றேன். நீங்கள் பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைவீர்கள். பலன் அடைந்து எப்படி இருப்பீங்க? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீர்கள்னு கர்த்தர் பேசுறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவரை நம்ம கனப்படுத்தணும், ஆவியானவரை மதிக்கணும். ஆவியானவர் எப்படி நம்ம ஏசப்பான்னு கூப்பிடுறோமோ அது போல பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தி ஒவ்வொரு நாளும் காலை எழும்பின உடனே பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா, உங்க பலத்தினால என்ன நிரப்புங்க, உங்களுக்கு சாட்சியா நான் வாழ எங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆவியானவர் துணையோடு நம்ம ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் 1:16 படிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 1:16. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை விளக்கமாய் பேசுகிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா நம்ம பக்கத்துல இல்ல. சீஷர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஆண்டவர் கூடவே இருந்த. அதனால நிறைய போதனைகளை ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாகவே இவர்கள் என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். எந்த சீஷர் கையிலையும் என்ன கிடையாது? பைபிள் கிடையாது. ஆனா அவங்கள விட நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள்னா, அவங்க கண்டு அற்புதங்களை கண்டு அடையாளங்களை கண்டு யாரை விசுவசித்தாங்க? இயேசுவை விசுவசித்தாங்க. ஆனா நம்ம காணாமல் அவருடைய பரிசுத்த வேதத்தின் வாக்கியங்களை படித்து அதை நம்பி அவரை நாம் விசுவசிக்கிறோம். நமக்கு ஒரு தைரியம், நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தென்படுவார். அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் யூதாசை குறித்து என்ன? யூதாசை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருப்பார். நீங்க அப்போஸ்தலர் பணியில 1 படிச்சீங்கன்னா, அவன் நம்மில் ஒருவனாக எண்ணப்பட்டான். யாரு? யூதாஸ். சீஷர்கள் சொல்றாங்க, அவன் நம்மில் ஒருவனாக எண்ணப்பட்டான். ஆண்டவரோட இருக்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிச்சு. 12 பேர்ல அவன் ஒருத்தனா இருந்தான். இப்ப அதை விட பரிதாபம் என்னன்னா, இழந்து போன ஊழியம். அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். தெரியும் தானே? யூதாஸ் என்ன பண்ணிக்கிட்டான்? யூதாஸ் எப்படி இறந்தான்? வயிறு சரிந்து, குடல் சரிந்து, வயிறு வெடித்து குடல் சரிந்து செத்தான். நான் எருசலேம்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எங்க கைடு ஒரு இடத்த பஸ்ஸ நல்ல, அந்த பஸ்ஸுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கும். டாய்லெட்ல இருந்து அவ்வளவு வசதி இருக்கும். நல்ல உயரமா பஸ்ஸை நிறுத்திட்டு சொன்னான், இதுதான் த லேண்ட் ஆஃப் பிளட் லேண்ட், ரத்த நிலம். இந்த இடத்த தான் யூதாஸ் அந்த 30 வெள்ளிக்காய் அவன் தற்கொலை பண்ணி செத்து அந்த காசுல அந்த நிலத்தை வாங்கினார்கள். அந்த நிலத்துக்கு பேர் என்ன? ரத்த நிலம். அந்த நிலத்தை இன்னைக்கும் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்கிறாங்க. யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல ஒரு சின்ன வீடு கூட கிடையாது. அதை பார்க்கும்போது நமக்கு இருதயம் உடையும், அழுவோம், கதறுவோம். நான் ஒவ்வொரு நாளும் ஜபத்துல எருசலேம் அப்படியே பார்ப்பேன். எனக்கு எல்லாம் மைண்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நிலத்தை உட்காரும்போது, ரத்த நிலம் நீங்க படிக்கும்போது என் கண்ணு அங்க போயிடும். அதை நான் பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆனா எதுவுமே எனக்கு மறக்கல. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த ரத்த நிலத்தை பார்க்கும்போது வேதனையா இருக்கு. ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறது எவ்வளோ கிருபை, அதை இழந்து போறது எவ்வளவு வேதனை. ஒரு ஊழியத்தை இழக்கிறது மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்று, இந்த பங்கு அதான் எரேமியா புலம்பல்ல சொல்வார் 3 கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். இந்த சபையில எல்லாருக்கும் பங்கு இருக்கு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இந்த சபையில என்ன பங்கு இருக்குது? நான் உள்ள வர்றதுக்கு பங்கு இருக்குது, ஜெபிக்கிறதுக்கு பங்கு இருக்குது, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எனக்கு பங்கு இருக்குது.
இந்த சபையில இருந்து ஊழியம் செய்வதற்கு எனக்கு பங்கு இருக்குது, இந்த சபையில நான் உத்தரவாதம் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு பங்கு இருக்குது. யாரும் உங்களை, ஏன்னா நீங்க அவருடைய பிள்ளைங்க, சபை அவருடையது. அல்லேலூயா. இதை நீங்க எல்லாரும் சொல்லணும். கர்த்தர் என்னுடைய பங்கு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல என்ன நடக்குது? 2ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்தை படிக்கும் போது அங்க என்ன நடக்குது? தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோமா? நீங்க பரிசுத்த ஆவியை நிறைவாய் காண்கிறதும் கேட்கிறதும், தேவன் சபைக்குள்ள வரும்போதே உங்களை பரிசுத்த ஆவியில நிறைக்கிறார். உங்க வீட்டுல தனி ஜெபத்துல இருக்கும் போது நிறைக்கிறார். இன்னைக்கு காலையில நான் ஒரு 2:30 மணிக்கு எழும்பினேன். 2:30 மணிக்கு எழும்பிய கடமைகளை முடித்து 3:15 மணிக்கு ஜெபத்துல உட்கார்ந்தேன். 3:15 இருந்து கிட்டத்தட்ட 6:45 வரைக்கும் தொடர்ந்து அந்நிய பாஷை பேசி எல்லா சாப கட்டுகளையும் உடைச்சு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் நான் டென்ஷன்ல பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் நிறைய காரியங்களை பேசினார். அல்லேலூயா. எப்படி நீங்க உங்க தனி ஜெபத்துல நல்ல தேவ பிரசன்னத்துல நிரம்பணும், ஆவிக்குள்ளான மனிதர்களா மாறணும், நிறைய ஆண்டவருடைய சமத்துல உங்களை தீட்டணும், நல்லா எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நல்ல வசனங்களை படிக்கணும், நேரம் எடுக்கணும், ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும். இப்படி உங்களை நீங்க ஒரு டைனமிக்கா உங்களை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஒரு அசாதாரணமான ஒரு வல்லமை புறப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஏன் அப்படி நம்ம செய்யணும்? அப்போஸ்தலர் 2:38 என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இது ஈவினிங் செக்ஷன்ல எடுத்த பரிசுத்த ஆவியின் வரத்தை குறித்து. கர்த்தருக்கு சித்தமானால் பகல் கூட்டத்துல ஒரு நாள் எடுப்பேன். ஆவிக்குரிய வரங்கள் சபைக்குள்ள இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். உங்களுக்குள்ள வரங்கள் இருக்கு, அதை நீங்க செயல்படுத்தணும். ஆமென். உங்களுக்குள்ள கிருபைகள் இருக்கு, அதை நீங்க செயல்படுத்தணும். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு என்கிறத எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறது? நீங்க போய் ஜெபம் பண்ணும் போதுதான் கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட. நான் ஆரம்ப நாட்கள்ல ஒரு 2-3 மாதம் கிட்டார் கிளாஸ்க்கு போனேன். பல வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. நான் கிட்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டாருக்கு எங்க மாஸ்டர் சொல்லுவாரு, ஆண்டவர் கைய கிட்டாருக்குன்னே கொடுத்துருக்கிறாரா, உன் கைய கிட்டாருக்குன்னே கொடுத்துருக்கிறாருன்னு சொல்வேன். அப்ப நான் பாத்தீங்கன்னா நைட் ப்ரேயர்ல எல்லாம் கூட ஊற்று தண்ணீர் அந்த மாதிரி 2-3 பாட்டெல்லாம் அப்படி தனிமையில் அப்படி வாசிக்க ஆரம்பிச்சா, கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து பைபிள் படிக்கிறது இல்லை, என்ன பண்றது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை. அப்ப நல்ல கண்ணு சொருகுனுச்சு. பைபிள் எடுத்தாவே கண்ணு என்ன பண்ணும்? சொருகும். அப்ப பாத்தீங்கன்னா கிட்டார் தூசி படிஞ்சு சடார்னு என் கண்ணை அப்படியே பாக்குறேன். நானே கிட்டார் எடுத்து தூக்கி சவுத்துல அடிச்சு உடைக்கிறமே. அப்ப என்ன அப்படி கண்ணை முழிக்கிறேன். அப்ப ஆண்டவர் பேசுற, கிட்டாரை தொட்ட கையை ஒடிச்சுட்டேன், உன்னை நான் அதுக்காக அழைக்கல. ஆமென். உன்னை நான் அதுக்காக என்ன பண்ணல, அழைக்கல. உன் வேலை மரியாதைய முழங்கால நிக்கிறதோ ஜெபிக்கிறதோ பைபிள். ஆண்டவரே, அப்ப ஜான் ரவீந்திரநாத் ஐயா 3-in-1 இருக்கணும்னு சொன்னாரே. நல்லா பாடணும்டா, நம்மளே இசைக்கருவி வாசிக்கணும்டா, நம்மளே பிரசங்கம் பண்ணணும்டா. அப்படி பண்ணுனா நிறைய பேர் ஆண்டோட்ட வருவாருன்னு சொன்ன. உனக்கு அந்த வேலை இல்லை. உனக்கு மரியாதை நீ என்ன பண்ணு, வேதம் வாசிக்கிறதுலயும் ஜெபிக்கிறதுலயும் பிரசங்கிக்கிறதுலயும் உறுதியாய் தரித்திரு. ஆமென். அதோட கிட்டாரை விட்டதுதான். ஆமா, நீங்க நல்ல ஸ்கூல்ல பாருங்க, இந்த நல்ல கேம்ஸ் விளையாடுற பிள்ளைங்க படிக்கவே மாட்டாங்க. பார்த்துருக்கிறீங்களா? வீட்டுல தாய் தப்ப பூரா நெஞ்சில அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். கேம்ஸ் விளையாடுற ஆட்கள் பூரா என்ன பண்ண மாட்டான், வீட்டுல படிக்கவே மாட்டான். பெரிய போராட்டமா இருக்கும். இப்ப நீங்க என்ன ஜெபம், கேம்ஸை தடை பண்ணுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கலாம். வேற வழியே இல்லை. அதை தடை பண்ணாதான் புஸ்தகத்தை எடுத்து அவன் என்ன பண்ண ஆரம்பிப்பான், படிக்க ஆரம்பிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 4:8 பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து
அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே. அவரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து எல்லாம் நடுங்கி போய் கிடக்கிறான். அப்ப இது எங்க சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இதெல்லாம் நடக்கல. நீங்க என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? இதை பார்த்து நீங்க எவ்வளவு ஆச்சரியப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் பரிசுத்த ஆவியில நிறைந்து பேசுறான். கர்த்தர் தான் இந்த காரியங்களை செய்யறாரு தைரியமா சொல்றான். வேதத்துல 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் என்னானது? அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை என்ன பண்ணாங்க? தைரியமா சொல். ஒரு காலத்துல நம்ம ஆலயத்தை இந்த இடத்துல கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவே இந்த இடத்தை பார்த்து பயந்து இருக்கிறாங்க, நடுங்கி இருக்கிறாங்க. இந்த இடம் அவ்வளவு மோசமான இடம், அவ்வளவு பயங்கரமான இடம்னு இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க. நான் இந்த சர்ச்சுக்கு அஸ்திபாரம் போட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, யாராவது சாக போறீங்க, இந்த இடம் அப்படிப்பட்ட இடம், இதுல நீங்க சர்ச்சா கட்ட போறீங்க. இந்த சைட்ல இருந்தெல்லாம் வந்து என்னை ரொம்ப பாத்தீங்கன்னா தினம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னா, ஜெபம் பண்ணி நம்ம எடுத்த பிரயாசம், தேவ பிரசன்னம், இந்த ரோடையே கர்த்தர் ரொம்ப அருமையான ஒரு பகுதியாக கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இதே நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அனனியா சப்பிரால்னு ஆதி சபையில ஒரு குடும்பம் இருந்தாங்க, நல்ல குடும்பம். அவங்க நிலத்தை வித்தாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நிலத்தை வித்தவொன்னு எவ்வளவு வந்துச்சு? ஒரு நிலத்தை ஒரு 1 லட்சத்துக்கு வித்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். இந்த 1 லட்சத்துல இதுல யார் ஆணு யார் பெண்ணு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். அனனியா ஆனா? அனனியா ஆணு, சப்பிரால். சரி, அப்புறம் இந்த சப்பிரால் என்ன பண்ணிட்டாங்க? ஏங்க இவ்வளவு 1 லட்சத்தையும் கொண்டு போய் காணிக்க கொடுக்க போறீங்களா சபைக்கு? ஐயோ கொடுக்காதீங்க. ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அப்ப 90,000 கொண்டாந்து என்ன பண்ணிட்டாங்க? அப்போஸ்தலர் பாதத்துல வச்சுட்டு 10,000 என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. ஒரு பங்கு தானே இருக்கு, வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. வீட்டுல வச்சுட்டு வந்த உடனே இப்ப பாஸ்டர் பீட்டர் என்ன கேட்கிறாரு? அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை, ஒரே ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்களா? சாத்தான் ஒரு இருதயத்தை நிரப்ப முடியுமானால் ஒரு இருதயத்தை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப முடியுமா? முடியாது. அப்ப நம்ம இருதயம் எதனால நிரம்பி இருக்கணும்? பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருந்தா பரிசுத்த எண்ணங்கள், பரிசுத்த சுவாபங்கள், பரிசுத்த ஜபங்கள், கொடுக்கிறதுல பரிசுத்தம், உண்மை, அந்த மாதிரி தெய்வீகமான குணங்கள் வரும். பேதுரு கேட்கிறான், உன் இருதயத்தை எப்படி நிறைச்சிச்சு? அவ்வளவுதான், ஆள் அவுட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புருஷன் இறந்ததே தெரியாது, அந்த அம்மா வர்றாங்க. அவங்களுக்கு கேட்கிறாங்கன்னா, புருஷன் சர்ச்சைக்கு போனவர் காணான்னு அந்த அம்மா தேடி வர்றாங்க. அந்த அம்மாட்ட கேட்டா அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, தொடர்ந்து படிங்க 4வது வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அது விற்ற பின்னும் அதன் கரையும் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் நீ மனுஷரிடத்தில் அல்ல. யார்கிட்ட போய் சொல்ற? இத சபையார் நல்லா புரிஞ்சுக்கணும். 5:6 பாருங்க. 5:6 அனனியா அந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும், இதே மாதிரி சப்பிரால் வந்தாங்க சர்ச்சில், கணவர் இறந்ததே தெரியாது. இதே மாதிரி அவங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு? அவங்களும் போய் சொன்னாங்க, அவங்களும் மரித்து போனாங்க. இது ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர் நடபடியில 5ஆம் அதிகாரத்துல ஏற்பட்ட ஒரு பயங்கரம். ஆமென். இது நான் உங்களை மிரட்டுறதுக்காக நம்ம சொல்லல. நீங்க கர்த்தருக்கு கொடுக்காம போயிட்டீங்கன்னா அதனால உங்களை சாகடிக்க மாட்டேன். இந்த நாட்கள் கிருபையின் நாட்கள். நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உயிரோட இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. தீர்க்காயுசா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க கொடுக்கிறது ஆண்டவருக்கு மேட்டரே கிடையாது. உங்க இருதயத்துல தேவனை குறித்ததான ஒரு வெளிச்சம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க. 5:32 அப்போஸ்தலர் நடபடி 5:32 அவர்களுக்கு சாட்சிகளா இருக்கிறோம்.
காத்திருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர், கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர். நல்ல கவனிங்க, கடைசி நாளில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். யார் யாரெல்லாம் ஒரு கீழ்ப்படிதலான இருதயம் இருக்கோ அவங்க மேல யார் இறங்கி வருவா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோம் அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்கே ஸ்தேவான் எப்படிப்பட்ட பேரு, பந்தி விசாரிப்புல ஏற்பட்ட பிரச்சனை, அதனால சகோதரரை பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்று இருக்கிற 7 பேரை சமயக்கட்டுல வச்சுக்கிறதுக்கு தெரிந்தெடுத்தாங்க. அல்லேலூயா. அதுல ஸ்தேவானுக்கு என்ன ஆனது பாருங்க. 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். 7:55 என்ன சொல்லுது பாருங்க. 7:55 என்ன சொல்லுது பாருங்க. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், இதே ஸ்தேவான கல்லெறிந்து கொள்ளும் போது பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணன். அப்ப உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கம், போராட்டம், அவமானம், நிந்தை, பரியாசம், ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஏற்படக்கூடிய பயம், இந்த நிலையில எப்பயும் நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்த அந்நிய பாஷை. அந்த பாஷை பேச 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 உங்களுக்குள்ள ஒரு டைனமிக் பவர் எழும்பிக்கிட்டே இருக்கும். ஒரு மன வலிமை வரும், ஒரு மன தைரியம் வரும். எந்த இடத்துலயும் பயம் தெளிஞ்சு போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க. 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல, 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல, வணங்கா கடுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சதனம் பெறாதவர்களே, நல்ல கவனிங்க, ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. பரிசுத்த ஆவியை எதிர்த்து நிற்க கூடாதுன்னு சொல்லுது. நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவரை பரியாசம் பண்ணக்கூடாது. மனுஷகுமாரனை பரியாசம் பண்ண கூட மன்னிச்சிருவாரு. பரிசுத்த ஆவியானவரை பரியாசம் பண்ண என்ன பண்ண மாட்டாரு. இம்மையிலும் மறுமையிலும் என்ன கிடையாது, மன்னிப்பு இல்லைன்னு பைபிள் சொல்லுது. 7:55 பாத்தீங்கன்னா, 7:55 அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும், நல்ல வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமா? இப்ப இந்த பரிசுத்த ஆவியில நிறைஞ்சதுனால இப்ப யாரை பார்த்துட்டான்? எல்லாரும் சொல்லுங்க, யாரை பார்த்துட்டான்? இப்ப ஸ்தேவான் மரித்து எங்க போறாரு? பரிதீசு போறாரு. ஆண்டவர் எழுந்து நின்று அவரை வரவேற்கிறார். ஏசாமி எழுந்து நின்று என்ன பண்றாரு? ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன்னா பைபிள் என்ன எழுதியிருக்கு பாருங்க. இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு, நம்ம அப்பா எப்பயும் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவர், நம்ம அப்பா சிங்காசனத்துல எப்பயும் உட்கார்ந்து இருக்கிறவர். ஒரு பரிசுத்தவான் மரித்து கர்த்தருக்கு சாட்சியா, ரத்த சாட்சியா கல்லறிந்து கொள்ளும் போது அந்த சிங்காசனத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு? எந்திரிச்சு நின்று ஸ்தேவானை வரவேற்கிறார். எவ்வளவு அருமையான தேவன் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆமென். அந்த 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நேரா போங்க. 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ எனக்கும். இப்படி கேட்டது யாரு? இப்படி கேட்டது யாரு? மாய வித்தைக்காரனாகிய அவன் கேட்டான். இது காசு கொடுத்துலாம் வாங்குற விஷயம் கிடையாது. இது கீழ்ப்படிந்தா கிடைக்கும், கிருபையினால கிடைக்கும், காத்திருந்தா கிடைக்கும், ஜெபம் பண்ணுனா கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 9:17. அப்பொழுது அனனியா போய் யார் மேல கை? அனனியானா தீர்க்கதரிசி. அனனியா யாருங்க? தீர்க்கதரிசி. யார் வீட்டுக்கு போறாரு? சவுல் தங்கி இருக்கிற வீட்டுக்கு போறார். அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படிக்கும் சபையில இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆவிக்குரிய பார்வை இருக்கணும், பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கிற அனுபவம் இருக்கணும். அப்பதான் பிரசங்கத்தை ஒழுங்கா கவனிப்பாங்க. இந்த சபையில வெள்ளாண்டுக்கிட்டு, செல்போன் எடுத்துக்கிட்டு வெளியில போய்கிட்டு, அடிக்கடி கதவை திறந்துக்கிட்டு எங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு வெளியே போறதுனால அந்த கேஸ் எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆவியை பெறாத மனிதர்கள். என்ன பிரதர் இப்படி சொல்ல? பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன் பயசா இருப்பாங்க. பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன் தெய்வீகமா இருப்பான்.
எப்படி ஊழியத்தை சபையெல்லாம் அலட்சியம் பண்ண மாட்டான், பிரசங்கத்தை அலட்சியம் பண்ண மாட்டான். ஒரே ஒரு முறை புல்பீட்ல நின்று பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் பகுதியில் ஆண்கள் பகுதியில் நடக்கிற கூத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம். நிறைய பின்னாடி பிரசங்கத்தை கிண்டல் அடிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு வாலிப போய் வர உட்கார்ந்து இருக்கிறான் ஒரு நபர் பக்கத்துல. 2 வாரமா கவனிக்கிறேன், ஒரே நையாண்டி நக்கல். இங்க பிரசங்கத்தை நிறுத்தி அவங்க என்ன பேசுறாங்கன்னு என்னால சொல்ல முடியும். ஒரு தடவை சொல்லி காமிக்கவா? நான் பிரசங்கத்தை நிறுத்திட்டு அங்க என்ன கிண்டல் நடக்குதுன்னு நான் சொல்லவா? சொன்ன சபையார் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? தாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சேட்டைகள். இதெல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியை பெறாத இத கிண்டல், நக்கல், நையாண்டி, சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு விளையாட்டுத்தனம், இந்த காரியங்கள்லாம் தேவனுக்கு விரோதமான காரியம். அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பாருங்க. சபைகள் பக்தி விருத்தி அடைந்து பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் இப்படிதான் இருக்கணும். சபை எப்படி இருக்கணும்? சமாதானத்தோட இருக்கணும். சபை நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? பக்தி விருத்தி அடையணும். சபை நாளுக்கு நாள் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட இருக்கணும். சபை எப்படி இருக்கணும்? உள்ளுக்குள்ள வந்தாலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதல் இருக்கணும். இந்த நீ போன ஆராதனைக்கு அந்த சபைக்கு போனேன், அவ்வளவு ஆறுதலா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சபைக்கு போனேன், கர்த்தர் எனக்கு முகமுகமா பேசினார். இன்னைக்கு அந்த சபைக்கு போனேன், எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு அந்த சபைக்கு போனேன், கர்த்தருக்கு பயப்படுறத கத்துக்கிட்டேன். ஏன்னா அவ்வளவு கண்டிப்பு இருந்துச்சு, எச்சரிப்பு இருந்துச்சு. அதனால எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள என்ன செஞ்சிச்சு? வந்தது. அல்லேலூயா. சபைக்கு வந்து கர்த்தருக்கு பயப்படணும், சபையில சமாதானம் இருக்கணும், சபையில ஆறுதல் இருக்கணும், சபையில தெய்வீகம் இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அது சாதாரண அபிஷேகம் அல்ல. நன்மை செய்கிறவராய் பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:44 பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேல யார் இறங்குனா? அப்படிதான் இனிமே நம்ம சபையில நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நடந்த சபைதான், நடக்கிற சபைதான், அப்படிதான் நடந்துகிட்டே இருக்கணும். வசனத்தை கேட்கும் போதே ஜனங்க ஆவியில நிரப்பப்படணும். அல்லேலூயா. அதே 46ஆம் வசனம் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல, பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தச்சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து ஒரு புறஜாதி சகோதரன் சபைக்குள்ள வர்றான். அவன் மேல ஆவியானவர் இறங்கும் போது மற்றவங்களுக்கு வெக்கமா இருக்கும். ஐயோ, நம்ம இவ்வளவு வருஷம் சபைக்குள்ள வர்றோம், நம்ம என்ன பரிசுத்த ஆவியை பெறல. ஒரு புறஜாதி மனுஷன் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரப்பப்படுறான். அல்லேலூயா, ஆமென். 47 பாருங்க. 10:47. அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா? 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 11:15 படிங்க. பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போல அவர்கள் மேலும் இறங்கினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வேத புத்தகம் நமக்கு ரொம்ப தெளிவா போதிக்கிற காரியம். நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஞானஸ்தானம் இல்லையா? அப்போஸ்தலர் 11:24 படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 11:24 அவன் நல்லவனும் அவன் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமா என்ன செய்யப்பட்டார்கள்? ஜனங்களை யார் பக்கம் சேர்க்கணும்? கர்த்தரிடத்துல சேர்க்கணும். நம்ம பக்கம் சேர்க்க கூடாது. சரியா? நம்ம வேலை ரட்சிப்புல நடத்துறதா நம்ம வேலை. அவங்களை கொண்டு போய் யார்கிட்ட சேர்க்கணும்? கர்த்தரிடத்துல சேர்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை. நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போஸ்தலர் 13:2 பாத்தீங்கன்னா, அதே அப்போஸ்தலர் 13:2
கர்த்தருக்கு யாரு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தாங்க? பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார். ஆவியானவரே சில காரியங்களை செய்வார். ஆவியானவர் செய்யறதா கரெக்டா இருக்கும். 9வது வசனத்திலையும் பாருங்க, 13:9 மாயவித்தை 13:9 பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதே 13:52 பாருங்க, அப்போஸ்தலர் பணி 13:52 பாருங்க, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம்ம சபைக்கு வர்ற மக்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். ஆமென். இந்த சாயந்தரம் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் சொல்லுவோம் பாருங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு, எல்லாரும் வந்திருக்கலாம். நிறைய பேர்கிட்ட கார் இருக்கு, நிறைய பேர்கிட்ட வெஹிக்கிள் இருக்கு. நான் கூட வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன், கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் மாத்திரம் தான் விடுமுறையை தவிர உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் என்ன இல்லை, விடுமுறை இல்லைன்னு போட்டு விட்டுருந்தேன். இன்னும் சில வரிகள்லாம் சேர்த்து போடலாம் நினைச்சேன். வீட்டில் இருக்காதீர்கள், ஆபத்து, சபைக்கு ஓடி வாருங்கள்னு. அந்த மாதிரி பயந்து ஓடி வர்ற கேஸ் எல்லாம் இருக்கு. அப்படியாவது சபைக்கு வரமாட்டாங்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். 15:29 பாருங்க, அப்போஸ்தலர் 15:29 அவசியமான இவைகள் அல்லாமல் ஒரு சபைக்கு அவசியம் என்ன? பீருண்டு செத்ததற்கும் விக்கிரக ஆராதனைக்கும் விபச்சாரத்துக்கும் இது 3க்கு விலகி இருக்கணுமே தவிர இவைகளை அல்லாமல் பாரமான வேற ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, அங்க போகாத, இங்க போகாத, இப்படி பண்ணாத, இந்த மாதிரி காரியங்களை நம்ம உபதேசிக்கிறதுக்கு நமக்கு வேண்டாத வேலை. ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேளுங்க. நம்ம சபைக்குள்ள யாராவது ரொம்ப ஸ்டைலா வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல லிப்ஸ்டிக் தடவி, கண்ணு மையெல்லாம் போட்டு, தலையில நிறைய பூவெல்லாம் வச்சு, அவங்க ஆண்டவரை நேசிச்சு இங்க வர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை நம்ம ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்க பாட்டு கண்டுக்காம போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி முதல்ல ஒரு ஆமென் சொல்லு. நான் ஒன்று சொல்ல வருத்தப்படக்கூடாது. அவங்க வெளியில தன்னை விட அலங்கரிச்சிருக்கிறாங்கல்ல, நீங்க கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, உடஞ்சிருவாங்க, கிளாஸ் மாதிரி நொறுங்கிடுவாங்க. அவங்க இருதயம் குழந்தை மாதிரி இருக்கு. நம்ம ஆட்கள் நிறைய விஷயங்கள் அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கோபமும் சண்டையும் வம்பு. அப்படி அவங்க கொஞ்ச நாள் வரட்டும், நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஓடிரும். கிறிஸ்து நிறைவு வரணும், அவங்க நிறையணும், பரிசுத்தாவினுடைய நிறைவு வரணும். ஜெபத்தில் என்ன இந்த அம்மா ஒரு மாதிரியா வந்திருக்கு சபைக்குள்ளன்னு பேசாம போகாதீங்க. கொஞ்சம் நின்று, அம்மா பிரைஸ் லார்ட், எங்க இருந்து வரீங்க? ஒரு அம்மா பாருங்க, எங்க இருந்து வந்திருந்தாங்க? தாய்லாந்தா டென்மார்க் போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போயிட்டாங்க, டென்மார்க்ல இருந்து இங்க வந்திருந்தாங்க. நீங்க யாருமே பேசல பெண்கள், அதுக்காக சொல்றேன். நீங்க யாருமே பெண்கள் அவங்கள கண்டுக்கல, பேசல. அவங்க நேரம் என்கிட்ட வந்துட்டாங்க. நல்லவங்க, அவங்க ரொம்ப ஸ்டைலிஷாக தான் வந்திருந்தாங்க, லிப்ஸ்டிக்லாம் போட்டு வந்திருந்தாங்க, ரொம்ப பயங்கர ஸ்டைலாக தான் வந்திருந்தாங்க. பிரைஸ் லார்டம்மா, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுங்க, நான் புதுக்கோட்டைக்குன்னு வந்தேன்னா எப்பயும் நம்ம சர்ச்சுக்கு தான் நான் வருவேன், நான் முகாமில் இருக்கிறேன், நான் இத்தனாம் தேதி டென்மார்க் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஜோம் பண்ணிட்டு ஒரு ரெக்வஸ்ட். நான் என்னன்னு கேட்டேன், எங்கள் சபைக்கு கம்யூனியன் பாத்திரம் வேணும், ரவுண்டாக இருக்கணும், மேலே கிராஸ் இருக்கணும், பிரெட் வச்சுக்கிறது. சரி, இந்த அம்மா கேட்ட கண்டிப்பா வாங்கி தரேன்னு நெய்வேலியில ஆர்டர் போட்டு நெய்வேலியிலேருந்து வர வச்சேன். அவங்களுக்கு வர வச்ச ஒரு கிரியதுல நமக்கு புது வருஷத்துக்கு அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணோன்னு இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கு. அருமையான ஒரு நமக்கு சேர்த்து ஆர்டர் போட்டேன். அது அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது, அவங்க பணம் கொடுத்துட்டாங்க, அதுக்கான பணத்தை பே பண்ணிட்டாங்க. பணம் வாங்கலைன்னா எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இன்னும் அப்படி முரட்டுத்தனமா பேசுறீங்க, எங்க சர்ச்சு சார்பா நாங்க தர்றோம்னு சொன்னோம். அல்ல, அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்க பாஸ்டர் காசு கொடுக்க சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். போகும்போது என்கிட்ட ஜெபிச்சுட்டு தான் போனாங்க. 2 வாரம் வந்தாங்க. கர்த்தர் நல்லவர். அதனால சபைக்குள்ள மாடர்னா வருவாங்க. முதல்ல மாடர்னா தான் வருவாங்க, அப்புறம் மாடலா மாறிடுவாங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல பக்கத்துல சொல்லுங்க. முதல்ல மாடர்னா தான் வருவாங்க, அப்புறம் எப்படி மாறிடுவாங்க?
மாடலா மாறிடுவாங்க, ஒரு முன்மாதிரியா மாறிடுவாங்க. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நிறைய அப்படி பேசிக்கிட்டே போகலாம். 16:6 பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 16:6 பாத்தீங்கன்னா என்ன எழுதி இருக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 16:6 பெரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே பரிசுத்த ஆவியானவராலே, ஏன் நம்ம ஆவியில நிரம்பணும்னா அவர் பேசுகிறவர், ஆவியானவர் உங்களை நடத்துகிறவர், ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இதுதான் வழி, இதுல போங்கன்னு சொல்வார், இதுல போகாதன்னு தடை பண்ணுவார். இப்படிலாம் பாத்தீங்கன்னா அந்த ஹைவே ரோட்ல டைவர்ஷன் ஒரு ஆங்கிள் இருக்கும், பாத்திருக்கீங்களா? இந்த டைவர்ஷன் திருச்சூர்னு நினைக்கிறேன், திருச்சூர் என்னன்னு, அந்த டைவர்ஷன் பலகையை லாரிக்காரன் பார்க்காம என்ன பண்ணிட்டான். எங்களுக்கு இதே சம்பவம் நடந்துச்சு. இப்ப மயிலாடுதுறை போகும்போது டைவர்ஷனை பார்க்காம நாங்க பாட்டு போயிட்டோம். ரோடு கம்ப்ளீட் பிளாக். திருப்பி 3 கிலோமீட்டர் வண்டியை ரிவர்ஸ் பண்ணி வந்துட்டோம். அதாவது பரவாயில்ல. இந்த லாரி போனவன் என்ன பண்ணிட்டான், டைவர்ஷன் பார்க்காம போனதுனால ரோட்ல அந்த ஷெட்டு போட்டு படுத்திருந்த 7 பேர் மேல ஏத்தி 7 பேரும் காலி. பாருங்க, ரொம்ப பரிதாபம், ரொம்ப பரிதாபம். இதை எதுக்கு சொல்றேன்னா, ஆவியானவர் போகாதன்னு தடை பண்ணாருன்னா போகவே கூடாது. நான் என்னை போகாதன்னு கர்த்தர் சொன்ன ஒரு இடத்துக்கு வழுக்கல வரலன்னு கட்டேஸ் வரைக்கும் சொன்னேன். வலுக்கட்டாயமா பிடிச்சி எடுத்துட்டு போனாங்க. வலது கால் காலி. என்னுடைய தேவ சித்தத்துக்கு மாறா நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே பிரச்சனை, பயங்கர பிரச்சனை. அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியர்களா இருந்தாலும் சரி, அடிக்கடி டிஜிஎஸ் தினகரன் சொல்லி அழுவார். தன்னுடைய மகளை இழந்த நேரத்துல கண்ணீர் விடுவார். அப்படி ஆகையினால இந்த காரியத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். நம்ம பரிசுத்தாவியை பெற்றவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நம்ம மின்சாரம் போகுது பாத்தீங்கன்னா, அந்த குரங்கு எலக்ட்ரிக் கம்பியில தானே ஏறி ஓடுது. அது எந்த கம்பி ஷாக்கடிக்கணும்னு அதுக்கு தெரியுமா? அது ஒரு நாள் அந்த கம்பி பக்கத்துல என்ன பண்ணாரு, மற்ற கம்பியில பூரா தொங்குறத பார்த்து ஐந்து நீங்க போவீங்க, காலியாயிருவீங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு தெரியறது கூட நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல என்ன எழுதிருக்கு, வேகமா படிங்க. பரிசுத்த ஆவியை ரொம்ப முக்கியங்க. நாளைக்கு நீங்க சபையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பரிசுத்த ஆவியை பெற்றீங்களான்னு கேளுங்க. பாதி பேர் எந்திரிப்பாங்க. யார் அவர்னு கேட்பாங்க. பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதே நாங்க என்ன பண்ணல. இது மாதிரி கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. 20ஆம் அதிகாரம் 19:6 கூட படிக்கலாம். 19:6 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:6. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 20:23 பாருங்க. 20:23 கட்டுகள் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும். 20:28 பாருங்க. 20:28 உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து இது போதகர்களுக்கு கொடுத்த ஒரு எச்சரிப்பு. அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிற 28, 27 படிங்க. இல்ல 21:11 கூட படிங்க. அப்போஸ்தலர் 21:11 பாருங்க. அவன் பவுலுடைய கச்சையை எடுத்து, இந்த கச்சை உடையவனை என்று பரிசுத்த ஆவியானவர் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறவர். வெறும் வல்லமை வரங்கள் மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் தெய்வம். பக்கத்துல சொல்லுங்க. வெறும் வல்லமை, வெறும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை வரங்கள்னு சொல்லிட்டு போக கூடாது. இயேசு தெய்வமா? தெய்வம். பிதா தெய்வமா? தெய்வம். பரிசுத்த ஆவியானவர் தெய்வமா? தெய்வம். 3 பேரும் 3 தெய்வமா? இல்ல, ஒரே தெய்வம். அவர் மூவராய் செயல்படுகிறவர். அல்லேலூயா. அப்ப 28, 27 என்ன படிக்கிறோம்? இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி இந்த ஜனத்தின் இருதயம் என்ன இருக்கிறது? கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தாரிடத்தில் போய் சொல்லி என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம், ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என் இருதயத்தை நிரப்புங்க, என் மனதை நிரப்புங்க, என் உள்ளத்தை நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்புங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்க,
எனக்கு வெளிப்பாடுகளை கொடுங்க, எனக்கு தரிசனங்களை கொடுங்க, என்னோட இடைப்படுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக, எல்லா பலவீனங்களும் அவிழ்க்கப்படுவதாக. தளர்ந்து போன முழங்கால்களையும் தள்ளாடி போன கைகளையும் ஸ்திரப்படுத்துவீராக. ஒவ்வொரு இருதயமும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்புவதாக. ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக. மாம்சமான யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குவாராக. ஆதி திருச்சபையின் மேல் இறங்கினதை போல எங்கள் மேல் இறங்குவீராக. வெளிப்பாட்டை கொடுப்பீராக. எங்களோட முகமுகமாய் பேசுவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுவீராக. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமை பலமாய் வெளிப்படுவதாக, உம்முடைய கிருபை பலமாய் வெளிப்படுவதாக. ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலை ஆக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.